11 வயசு பொண்ணு மேலே போய் ஒரு 3 பேய் பிடிச்சிச்சு. அதில் ஒரு ஆம்பளை பையன் பிடிச்சின்னு போகவே மாட்டேன்ட்டான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பையனை திரட்டி விட்டு அந்த குழந்தை மேலே ஒரு முத்து மாரியம்மன் ஒரு அம்மனை இறக்கினேன். சாமி இறக்குவீங்க? சாமி இறக்கிடுவேன். ஓகே. சாமி எப்படி இறக்குவீங்க? உடம்பு அது வந்து விரதம் இருக்கணுங்க. விரதம் இருக்கணும். விரதம் இருந்து கூப்பிடணும். அவங்க கூப்பிட்ற இல்லை, எங்கள் நல்ல பேர் வாங்கி தரதுக்காக வந்து நாங்கள் கூப்பிடுவோம் சாமியை. அப்போ சாமி இறக்கிட்ட கூட சில பேர் நினைக்கிறாங்க சாமி வந்துருச்சுன்னு கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது, அதையும் கொண்டாடணும். இயற்கையாக உடம்புல இருக்கிற தெய்வ சக்திக்கும் செயற்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ செயற்கையாக நம்ம வந்து பேயை பிசாசை ஓட்டிட்டு வந்து அவங்க ஒரு தெய்வம் இறக்குறவங்க மேலே வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதை கொண்டாடணும். நாங்கள் கொடுக்குற பூஜை புனஸ்காரத்தை கடைப்பிடிக்கணும், நாங்கள் கொடுக்குற விரதத்தை கடைப்பிடிக்கணும், நாங்கள் கொடுக்குற டைமை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் சாமி உடம்புல ஊறிடும். அவங்களுக்கு வருஷம் ஒரு தடவை இந்த உடுக்கு சத்தம் கொடுத்து அவங்களுக்கு நல்லா அந்த அம்மனை அலங்காரத்தோடு அந்த யார் மேலே அந்த தெய்வம் இருக்குதோ அதை அலங்கரித்து வர்ணித்து கூப்பிட அது உடம்புல ஊறி போயிடுச்சுன்னா தீய சக்தி வந்தால் திருத்தி விட்டுரும், சேர்க்காது.